மெசஞ்சர் அண்ணா பெரிய அண்ணா கோஸ்கிவ கொன்னுட்டாங்க. என்ன ஆச்சுன்னு கேக்குறேன். என்னன்னு தெரியல, ஆனா அவர் பேர் ரெஜிஸ்டர்ல இருந்து காணாம போயிடுச்சு. இங்க பாரு நருட்டோ, எனக்கு என்னமோ தப்பாவே தோணுது. இதுல ஒரு நல்லது என்னன்னா, மா ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு பக்கத்துல தான் பொருள் வாங்க போயிருக்கா. நம்ம 2 பேரும் கண்டிப்பா சார். என்ன நடக்குதுங்க? நான் அந்த ஜூட்ஸுவை பயன்படுத்த போறேன். நான் உன்னதான் நம்புறேன். மா கிட்ட எப்படியாவது இந்த தகவலை தெரியப்படுத்து. ஓகே சார், நான் டெலிபோனிக் பூல் வழியா இங்க வந்தேன். லார்ட் ஃபுகுசாக்கு ஒன்னு சொல்ல சொன்னாரு. அவங்கள இங்க வர வைக்கணுமா? இப்போ இந்த உலகம் பெயின் என்னங்கிறத உணர போகுது. Almighty push. என்ன நடக்குதுங்க? இல்ல எங்க இருக்கு நாருட்டோ? இனி ஒன்னு தேடி அலைய வேண்டியது தேவையில்லை. சமனிங் ஜூட்ஸு. 6 பேரும் ஒன்னா ஒரு இடத்துல கூடியிருக்காங்க. என்ன தைரியம் இருந்தா என் ஊரை நாசம் பண்ணிருப்பேன். என் முன்னோர்கள் கனவை சதைச்சிட்டேன். போதும், நிறுத்துறா. இந்த மாதிரி ஆட்கள் கூட லீஃப் வில்லேஜோட ஹோகாகே மோதனுங்கிற அவசியமே இல்ல. ஓரமா உட்கார்ந்து டீ குடிச்சுக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க பாட்டி. கமக்கீச்சி, சுனாடே பாட்டிய பாதுகாப்பான இடத்துக்கு தூக்கிட்டு போயிட்டு. பணம் எதுக்கும் நீ கட்சு இவ கூட வச்சுக்க. கண்டிப்பா இந்த நேரத்துல இத பத்தி பேசுறது சரி கிடையாது. ஆனா நேச்சர் எனர்ஜியை நான் இப்ப மாஸ்டர் பண்ணிட்டதால எல்லாருடைய சக்கராவையும் என்னால உணர முடியுது. ககாஷி சென்சைய வேற ஏதாவது மிஷனுக்காக அனுப்பி வச்சிருக்கீங்களா? ஓ அப்படியா? கிளம்பு காமக்கீச்சி. ஷேடோ க்ளோன் ஜுட்சு. நருட்டோ, உன் முன்னாடி இருக்கிறவங்க கிட்ட உன்னோட நின்ஜுட்சு வேலை செய்யாது. ஓ அப்படியா? அவங்க பார்க்க முடியாத ஒரு அட்டாக்க நான் அதுல இருந்து நாம விலகிட்டோம்னு நான் நினைச்சேன். அப்ப நீ முழு சேஜா மாறிட்டியா? ஜிராயா சென்சேவ போல நீ வந்து ஜுட்சு முழுசா கத்துக்கிட்ட. என்னது ஜிராயா சென்சை? நான் இப்ப சொன்ன அதனால ஒருத்தர் நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். நம்ம மாஸ்டர் அமைதியை தான் விரும்பினாரு. போதும், இதுக்கு மேல எதுவும் பேசாத. இங்க என்ன பண்ணி வச்சிருக்க? எதுக்கு இந்த அழிவை உருவாக்குன? அழிவுக்கும் அமைதிக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாதா? நான் சொன்னது உனக்கு கேட்கலையா? முதல்ல உன் வாயை மூடு. அது அற்புதம், அது விரிவடையுது. சமனிங் ஜூட்ஸு. தைதரசனதோட அர்த்தம் இப்ப புரியுது. இவ என்ன பேசினாலும் கேட்க மாட்டான் போல இருக்கு. சரி, இப்போ இதுங்களை எப்படி சமாளிக்கிறது? எதுவுமே வேலைக்கு ஆகலனாலும் நாம அதுங்களை எதிர்த்துதான் ஆகணும். மா, உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்ல. ரெனேகானோட பார்வையில் இருக்கிற ஒற்றுமையை எப்படியாவது உடைக்கணும். நான் சொல்றது கேளு. சேஜான் வின்ஸ்டைல் சாண்டர்ஸ். எங்க அவங்க? ரசிங்கான் பராஜ். ஒரு வழியா அவன் சிக்க போறான். ஓடுறியா நீ? இங்க பாரு நருட்டோ, சீக்கிரம் அதை என்கிட்ட கொடு, நான் பண்றேன். என்னுடைய சேட் சக்கராவன் இன்னும் 2 தடவை மட்டும் தான் பயன்படுத்த முடியும். அப்படின்னா இன்னும் 4 ரசன் ஷுரிக்கேனை தான் என்னால உருவாக்க முடியும். அவனை வர வச்சுட்டேன். நீ இப்ப அந்த ஜூட்ஸுவை வெளியே கொண்டு வா.
என்ன இதுக்கு வாய்ப்பில்ல. ஆட மறந்தே போயிட்டேன். இதுதான் அவனுடைய பவர். அவன்கிட்ட தான் அந்த திறமை இருக்கு. அதனாலதான் அவங்க எல்லாரும் ஒன்னா வந்து நிக்கும் போது அந்த பெயின் பின்னாடி நின்னுக்கிட்டு இருந்தான். இனி பேசி பிரயோஜனம் இல்ல. பின்னாடி நிக்கிறவனை நாம எப்படியாவது முதல்ல போட்டு தள்ளணும். இதுக்கு நம்ம ஸ்மோக் பாம்ஸ பயன்படுத்தணும். தயாரா? என்னையே ஏமாத்தி சேஜ் ஜூட்சு ரசிங்கான் பராஜ். இன்னும் 2 பேர் தான். ஏற்கனவே புகை கிளம்பின சமயத்திலேயே அவன் வானத்துல பறக்க ஆரம்பிச்சிருக்கான். சரியான சமயம்தான். அவன் கிட்ட இவ்வளவு சக்தி வாய்ந்த ஜூட்ஸும் இருக்கா? நடுவுல இருக்கிற அந்த பெயினுக்கு துரத்திட்டு இருக்கிற சக்தி மறுபடியும் வந்துருச்சு போல. ஜோஜி சொன்னதை பார்க்கும்போது பெயினோட முந்தைய ஜுட்ஸுக்கும் அடுத்த ஜுட்ஸுக்கும் இடையில வெறும் 5 செகண்ட்ஸ் தான் கேப் இருக்கு. மறுபடியும் ஆல் மைட்டி புஷ். சீஃப் டாட், இங்க என்ன நடக்குது? என்னாச்சு? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நாம இங்க பேசிட்டு இருக்கிற நேரத்துல அங்க பெயின் கூட நருட்டோ சண்டை போட்டுட்டு இருக்கான். இல்ல இருங்க லேடி ஹினா, இப்ப இப்படி ஒரு சண்டையில நீங்க தலையிட்டீங்கன்னா அவனுக்கு தடையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி பண்றதால நருட்டோக்கு தான் நிறைய ஆபத்து இருக்கு. நாம இப்பவே கெஞ்சுட்சுவை ஆரம்பிச்சாகணும். இப்ப இந்த கெஞ்சுட்சுவை பண்றதுக்கு அதிக அளவுல சேஜ் ஜூட்சு சக்கரா தேவைப்படும். அதனால இந்த ஜூட்ஸ் ஷேடோ க்ளோன் ஜூட்சு மூலமா அசையாம இருந்து அது இடது பக்கம் பார்த்துட்டு வலது பக்கமும் பார்க்க முயற்சி பண்ற மாதிரி. அது மட்டும் கிடையாது, சண்டை போடுற இடத்துல என்னால 3 ஷேடோ க்ளோன்ஸ் தான் உருவாக்க முடிஞ்சது. இப்ப புரியுது. இருந்தாலும் நாம பொறுமையா யோசிக்கிறதுக்கு நமக்கு இப்ப நேரம் ரொம்ப இல்ல. சக்தி வாய்ந்தவன் நருட்டோ. யுனிவர்சல் புஷ். இதோ இப்பவே இங்கே முடிக்க சொன்னது சரிதான். இங்க என்ன நடக்குது? என்னுடைய அஞ்சுகிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம், இப்பதான் புரியுது. இதுதான் இவனுடைய சக்தி. எனக்குள்ள இருக்கிற சேஜ் ஜூட்சு சக்கராவை இவன் உறிஞ்சுகிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கிட்டா எங்களால கெஞ்சுட்சுவை பயன்படுத்த முடியும். எனக்கு தேவை இதுதான். அசையாம ஒரே இடத்துல இருந்தாதான் நான் நினைச்சதை சாதிக்க முடியும். இத பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நேச்சர் எனர்ஜியை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. சேஜ் ஜுட்சு சக்ரா. அந்த ஜுட்சுவை பயன்படுத்த நிறைய ரிஸ்க். அவ்வளவுதான். இனி மிச்சம் இருக்கிறது நீ மட்டும்தான். கீசர் சேஜ். இந்த கெஞ்சுட்சு என்ன ரொம்ப வெறுப்பேத்திடுச்சு. இல்லப்பா, அவரை என்ன பண்ண? சரி இப்ப சொல்லு, இது உனக்கு கொஞ்சமாச்சும் கட்டுப்படுத்திருச்சா? 9 tails. உனக்கு என்ன வேணும்? என்ன இந்த சூழ்நிலையெல்லாம் உனக்கு புரிய வைக்க என்னால முயற்சி பண்ண முடியும். ஜிராயா சென்சேவாலை அடைய முடியாத ஒரு கனவை நினைவாக்குறது தான் என்னுடைய. எனக்கு வேண்டியதெல்லாம் அமைதியை உருவாக்கி நீதியை கொண்டு வரணும். என்னுடைய மாஸ்டரை கொண்டு இருக்க. பேரழிவை ஏற்படுத்துற எல்லா செயல்களையும் செஞ்சுட்டு என்ன தைரியம் இருந்தா அமைதியை பத்தி நீ பாடம் எடுப்ப? என்னோட நண்பர்கள், என்னோட வில்லேஜ், உங்க ஹிடன் லீஃப் வில்லேஜ்னாலதான் எங்க வில்லேஜும் இதே விதி அனுபவிச்சது. நாடும் ஊர்களும் போர்களமாச்சு. பெரிய பெரிய நாட்டோட போர்கள் அந்த இடத்துலதான் நடந்த ஒவ்வொரு முறையும் எங்க ஊர் மட்டும்தான் நினைக்கிறது ஒரே விஷயம்தான். நம்ம 2 பேரும் ஆசைப்பட்டது ஜெராயா சென்சே அடையணும்னு நினைச்ச அந்த சமாதானத்தை நான் நம்ம 2 பேருமே இந்த வழி அனுபவிச்சதுக்காக போராடு. இப்ப நம்ம எல்லாரும் அப்படி ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கடந்த காலத்தையும் நான் பார்த்துட்ட, எதிர்காலத்தையும் என்னால சொல்ல முடியும். கடந்த காலத்துக்கும் இந்த உலகத்தையும் ஆண்டுட்டு இருக்கிறது வெறுப்பு தான். இப்ப சொல்லு நருட்டோ, சமாதானத்தை உருவாக்க இந்த வெறுப்பெல்லாம் நீ எப்படி எதிர்கொள்ள போற? என்ன பதில் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சாங்க. அதுக்கான பதில் என்னன்னு எனக்கு தெரியல. அந்த எல்லா பீஸ்டோட சக்தியும் வச்சு என்னால ஒரு டெய்ல்டு பீஸ்ட் வெப்பன் உருவாக்க முடியும். இந்த ஊரை நசுக்கின சக்தியை விட அது பல மடங்கு சக்தி வாய்ந்ததா இருக்கும். அது மூலமா வழியை ஏற்படுத்துற எல்லா போரையும் என்னால தடுக்க முடியும். இந்த வெறுப்படைஞ்ச உலகத்தை சமாதானத்தோட வழியில என்னால கொண்டு இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த உலகத்துல மறுபடியும் சமாதானம் உருவாகும். இந்த அழிவில்லாத வெறுப்பு, இன்னும் அதிக அளவுல வெறுப்பை உருவாக்குற இந்த சமயம் சமாதானம் இப்ப நம்ம கை கட்டுற இடத்துலதான் இருக்கு. ஹேய்,
நான் உங்க எல்லாருக்கும் உறுதியா சொல்றேன், நானும் கண்டிப்பா ஒரு நாள் ஹோக்காகே ஆவேன். நைன்டேல்ஸ்னா என்ன? ஓ லேடி ஹினாட்டா, நீங்க அத பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. நருட்டோ, இந்த உலகத்துல அமைதியை கொண்டு வர என்னோட முயற்சியை தப்புன்னு சொல்லுறிய? எதுவும் தெரியாம பேசாத. கண்டிப்பா உன்னால இந்த உலகத்துல அமைதியை நிலைநாட்ட முடியாது. நைன் டெயில்ஸோட சக்திகளை என்கிட்ட ஒப்படைச்சிரு. லார்ட் ஹியாஷி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தான், நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் அவர் உன் மேல அதிகமான நம்பிக்கை வச்சிருக்க. அந்த பையன் தானே? லேடி ஹினாட்டா, நீ அந்த பையன் கூட எல்லாம் சேரக்கூடாது. இப்ப நீங்க பயிற்சி எடுக்கணும். வாங்க போலாம். என்னாச்சு நிஜய்? அது ஜிராயாவோட சமனிக் ஃப்ராக் தானே? தேடலாம். ஒருவேளை உண்மையான பெயினை கண்டுபிடிச்சா. லேடி கட்சூயு, உங்களால முடிஞ்ச வரைக்கும் நடந்த தாக்குதல்ல உயிர் பிழைச்ச கண்டிப்பா எல்லாருக்கும் சார், உதவி. நாங்க பாத்துக்கிறோம். நான் கடுமையா பயிற்சி எடுப்பேன். ஹினாட்டா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. எங்க ஓடுற? பாபு, எங்க கிட்ட மன்னிப்பு கேளு. கேக்குறத ஒழுங்கா கேளு. ஆமா, ஒழுங்கா கேளு. ஒரு விக்கெட் இருக்கு. உன் உடம்புல இருக்கிற முக்கியமான உறுப்புகள்ல எந்த வச்சிருந்தாங்க. பாதிப்பும் நல்லா ஏற்படுத்தல. கேட்டுக்கோ நரட்டோ, நீ இதுல தோற்கவே கூடாது. சும்மா தோண போதும், நிறுத்து. இவனை காப்பாத்ததான் வந்திருக்கியா? எதுக்காக இங்க வந்த ஹினாட்டா? தயவு செஞ்சு போடு. அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. நான் உன்னை காப்பாத்துறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். இந்த முறை நான் உன்னை காப்பாத்துறேன் நருட்டோ. அதுல இருந்து என்ன மீட்டெடுத்ததே நீதான். சரியான பாதைய நீதான் எனக்கு காட்டியிருக்க. ஏன் தெரியுமா? ஏன்னா நான் உன்னை காதலிக்கிறேன் நருட்டோ.